தென் மாவட்டங்களில் உள்ள 4 சுங்க சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தில் 50% ஆகஸ்ட் 15க்குள் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி உள்ளிட்ட 4 சுங்க சாவடிகளில் தமிழக அரசு செலுத்த வேண்டிய ரூபாய் 276 கோடி செலுத்தப்படாமல் உள்ளதால் சுங்கசாவடிகளை பராமரிக்க முடியவில்லை என இந்நிறுவனம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் இந்த சாலைகளில் அரசு போக்குவரத்தை அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டது. இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சுங்கசாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களுடன் போக்குவரத்து துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் விரைவில் நல்ல தீர்வு எட்டப்படும் என்றும் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் சுங்கசாவடிகளை நிர்வகிக்கும் நிறுவனங்களுடன் போக்குவரத்து துறை செயலாளர் கடந்த ஜூலை 11ஆம் தேதி நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும், அதேபோன்று கட்டண பாக்கியில் 50% ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள், மீதமுள்ள 50% செப்டம்பர் மாதத்துக்குள் செலுத்தப்படும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சுங்கசாவடிகள் அமைந்துள்ள மாவட்டங்களில் மட்டும் இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 50% கட்டணமும், 2 மாவட்டங்களிடையே இயக்கப்படும் பேருந்துகளுக்கு 2/3 பங்கு கட்டணமும் செலுத்தப்படும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் ஹைகோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதுவரை 4 சுங்கசாவடிகள் வழியாக அரசு பேருந்துகளை இயக்கக்கூடாது என்ற உத்தரவை நிறுத்தி வைத்தும் நீட்டித்தும் உத்தரவிட்டார்.